வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாதம் ரூபாய் 1000 இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா வாங்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் மெயினாக வந்து பார்க்க போனோம்னா இந்த வருடம் 2025ல் புதிய பயனாளிகள் சேர்க்கறதா இருக்கட்டும், திட்ட விரிவாக்கம் குறித்தும் அதுலேயும் முக்கியமாக புதிய விண்ணப்பம் எப்போ வரப்போகுது அப்படிங்கக்கூடிய அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்னும் 2 மாதத்துக்குள்ள இந்த புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் இந்த திட்ட விரிவாக்கம் குறித்தும் முழுமையான அறிவிப்பை நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் இந்த திட்ட விரிவாக்கம் சம்பந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. இந்த அறிவிப்பு யாருக்கு மெயினாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதுசாக ரேஷன் கார்டு எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் யாருக்கு என்ன தகுதி பட்டியலில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முழு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு வந்திருக்குது. இந்த திட்ட விரிவாக்கம் குறித்தும் ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி பட்டியலில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன தகுதி பட்டியலில் யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீண்டும் அளிக்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் யாரெல்லாம் இதற்கு இனி விண்ணப்பிக்க முடியும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். சாதாரணமாக புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் நேரடியாக இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் போன முறை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பம் செய்பவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த முறை யார் புதுசாக விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து இ-சேவை மையத்தில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் சென்று வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பெற்றவர்களுக்கும் அவங்க புதுசாக ரேஷன் கார்டு எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த முறை மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும். 2வது பெண்ணுக்கு பணம் தரப்படாது. இதற்கு 2வது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் கிடைக்காது. ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவெடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு இருந்தால் அதில் 2வது ரேஷன் நீக்கப்படும். அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கும் பொருந்தும். அவர்களுக்கு பணம் வழங்கப்படும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் மட்டும்தான் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தொகை விரிவாக்கம் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பம் கரெக்டாக வரப்போகுது அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலை இன்னும் கூடிய விரைவில் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா வேற ஏதாவது அறிவிப்புகள் நம்ம தமிழக அரசுல தெரியப்படுத்தினா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.